இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒரு தலைசிறந்த ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒரு தலைசிறந்த ஒரு தீர்க்கதரிசி, தேவ மனிதன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலியா. இவர் ஒரு தலைசிறந்த ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வல்லமையாக பிரகாசித்த ஒரு தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இருந்து அந்த தேவ மனிதனாக இருக்கிற எலியா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்க முடியும். இவர் கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா, கீலேயாத் தேசத்தை சார்ந்த இந்த எலியா, இவர் சமாரியாவில் இருக்கிற யூதா ராஜாவாக இருக்கிற ஆகாபை பார்த்து இவர் சொல்கிறார், என் வாக்கின்படி அன்றி இந்த தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, மழை பெய்யாதுன்னு போய் சொல்லு. அவ்வளவு நேரம் வர்றார், நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாது. அதான் அர்த்தம், என் வாக்கின்படி அன்றி நான் சொல்ற வரைக்கும் இந்த தேசத்துல மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். அவ்வளவுதான். சொன்ன உடனே அந்த தேசத்திலே மழை நின்று போய் விடுகிறது, பஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ கேரி தட்டங்கரைக்கு போப்பா, அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. நமக்கு தெரியும், காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்தது. தாகத்திற்கு அந்த கேரி தாற்றங்கரையின் தண்ணீரை குடித்து கொண்டார். அந்த ஆறு கொஞ்ச நாள்ல வத்திட்டு கர்த்தர் சொல்றாரு, சாரிபாத்தூருக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்குது. யாருக்கு? ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்குது, அங்க போ. கர்த்தர் பராமரிக்கிறார். அவர் மட்டும் இல்ல, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பராமரிக்கிறார். சொல்றாரு அந்த விதவையை கூப்பிட்டு, ஏமா எனக்கு ஒரு அடை பண்ணி கொண்டு, நானும் என் பிள்ளை மட்டும் சாப்பிட்டுட்டு சாக போறேயா, வேற ஒன்றும் இல்லை. இல்லை கொண்டு வா, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பாரு. தேசத்துல கர்த்தர் மழையை கட்டளையிடுற வரைக்கும் எண்ணெய் கலையத்துல மாவு குறையாது, மாவு கலையத்துல மாவு குறையாது, எண்ணெய் கலையத்துல எண்ணெய் குறையாது அப்படிங்கிறார். சொன்னபடி நடக்கிறது, சொன்னபடி நடக்கிறது. அங்க இருக்கும்போது நமக்கு தொடர்ச்சியா வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கும்போது குமாரன் மரித்து போய் விடுகிறார். ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பி குமாரனை கையில கொடுக்கிறாருன்னு அவன் குமாரன். பெரிய ஒரு தீர்க்கதரிசி. கடைசியில ஒரு நாள் ராஜாட்ட வந்து சொல்றாரு, கர்மேல் மலையில் எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லுப்பா. கர்மேல் மலைக்கு எல்லாரும் வந்துட்டானுங்க. பாகாலி தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கர்மேல் மலைக்கு வந்தாச்சு. வந்து கர்மேல் மலைகளை பலியிடுகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு ஆள் மட்டும்தான். இவர் சொல்றாரு, எப்பா எல்லாரும் சந்த சந்தா வெட்டி வச்சிடணும், நீ பாகாலை நோக்கி கூப்பிடு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன். நமக்கு தெரியும், கூப்பிடுறாங்க, சத்தம் இல்லை. கடைசி எலியா வந்து அந்திபலி சில நேரத்தில் சின்ன ஜெபம் பண்றாரு, எல்லாம் நீர் சொல்லி தானே செய்த ஆண்டவரே என்னை கேட்டோம். அவ்வளவுதான், அக்கினி வானத்தில் இறங்கினது, பலிகள் எல்லாம் பச்சித்து போட்ட நமக்கு தெரியும். அப்போ இங்கே எலியா ஆகாபை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு, முதல்ல ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ கர்மேல் பர்வதத்துல சிகரத்துல மேல ஏறி என்ன சொல்றாரு, நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய்ப்பார் என்றான். அதுக்கு முன்னால சொல்றாரு, ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேலேறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய்ப்பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தடவை போய் பார்க்கின்றான். பார்க்க சொல்றாரு. பார்க்க சொல்றதுக்கு முன்னால் ஒன்று சொல்றாரு, எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். நீ புறப்பட்டு போமியா, பெருமழை இரைச்சல் கேட்கிறது என் காதுல சொல்லிட்டு ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, சமுத்திரமுகமாக வருவான். 7வது பார்த்துட்டு சொல்றான், உள்ளங்கையின் மேகம் எழும்பி வருகிறது, ரதத்தை பூட்டி ஆகாப புறப்பட்டு போ சொல்லு, பெரிய மழை வருது சொல்லு. ஆகாப் ரதத்தை பூட்டி புறப்படுறதுக்குள்ள வானம் கருத்து பெருமழை உண்டாகிறது.
இவர் ரதத்திற்கு முன்னாய் ஓடி வருகிறான். எலியா தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வரும் மட்டும் ஆகாபுக்கு முன் ஓடினான். குதிரைக்கு முன்னாலவும் போனான். தீர்க்கதரிசியா இருக்கிற எலியா. கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் தகனிக்கப்பட வேண்டியது கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்து தகனிக்கப்பட வேண்டும். அது தகனிக்கப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குமானால் கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்து தகனிக்கப்படும் பொழுது, தகனிக்கப்பட வேண்டியதை கர்த்தருடைய பலிபீடத்தில் தகனிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகனிக்கப்பட வேண்டியதை உடைய பலிபீடத்தில் வைத்து தகனிக்கப்பட உதவிச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.